ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யோகா பைட்ஸ். நான் உங்க யோகா. நம்ம 250 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட சரியாயிடும். இப்போ நம்ம ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கலாம். இதில் ஸ்வீட் பொட்டேட்டோவெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் தோல் விரிச்சிட்டு ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். ஸ்மாஷர் எடுத்து இது கட்டி இல்லாம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சம் சால்ட், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சதுனால நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இது கூட நான் ஹோம்மேட் பட்டர் சேர்த்திருக்கேன். இதோட லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம இன்ஸ்டன்டா ஈஸியா டேஸ்டியா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி, 200 கிராம்ஸ் பன்னீர், ஹோம்மேட் பட்டர், 10 முந்திரி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இதில் நறுக்கி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 முந்திரி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் உடையாம நல்லா சாஃப்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இது கூட 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கசக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லிட் போட்டு மூடி 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். A few minutes later.
5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம லாஸ்டா 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுல ஒரு சின்ன உருண்டை எடுத்து 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க மாவுல. இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தவா சூடானதுக்கு அப்புறம் இதுல சப்பாத்தி அடுக்கி சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமா பட்டர் சேர்த்து 2 பக்கமும் சுட்டு எடுத்துருங்க. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி. Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Please do subscribe to Yoga Bites.